வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரியது. நம்மள சில பேர் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா? உங்கள் ராசி மிதுனம் அல்லது கன்னியா? உங்கள் பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23 அல்லது புதன்கிழமை பிறந்தவரா? நீங்க எல்லோருமே புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க. நீங்க பிடிச்ச சாமிக்கு ஏதாவது ஒரு கோயில்ல தீபம் போட்டு பாருங்க, பசு நெய்யினால தீபம் போட்டு பாருங்க, அனுபவத்திலே பலனை பார்ப்பீர்கள். நல்ல மாற்றம் இருக்கும், புத்தி திடப்படும், அறிவு கூர்மையாகும், திட்டமிடுகிற திறன் அதிகரிக்கும், அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. இது சத்தியம். ஆமாங்க. இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? இருக்கு. காலை 9 to 10. நாளைக்கு காலை 7:30 to 9, அதாவது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை பகல் 12 to 1:30. சனிக்கிழமை காலை 6 to 7:30. ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 to 9. திங்கள் செவ்வாய் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். ஒன்ன நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 7 நாள் தொடர்ச்சியா ராசி பலன் இருக்கு அப்படின்னா அதுல 3 அல்லது 4 நாட்கள் ஒரு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மீதி நாட்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இதுதான் ஜோதிட சாஸ்திரம், உலக நியதி. தொடர்ச்சியா யாருமே வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கவும் முடியாது, தோற்றுக்கொண்டே இருக்கவும் முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்னங்க? புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம். இதனால கலக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, நல்ல நாள். அஸ்வினிக்கும் சரி, பரணிக்கும் சரி, கிருத்திகைக்கும் சரி முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. இன்னையோட முடியுது, ஆனா இன்னைக்கு இருக்கு. அதனால அசைவ உணவை தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது எழுதுங்க. கவனமா இருங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் கிருத்திகைக்கும் ரோகிணிக்கும் மிருகசீரிடத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. மிதுன ராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு. இந்த 3 நாட்களும் அசைவ உணவை தவிர்க்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் 3 நாளைக்கும். மிருகசீரிடத்துக்கும் சந்திராஷ்டமம், திருவாதிரைக்கும் சந்திராஷ்டமம், புனர்பூசத்துக்கும் சந்திராஷ்டமம். கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு நீங்க அள்ளுற அள்ளு எங்க கண்ணே பற்றும். கலக்கலான நாள். புனர்பூசத்துக்கும் சரி, பூசத்துக்கும் சரி, ஆயில்யத்துக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் என்னங்க? தைரியம், அசட்டு தைரியம், விடாமுயற்சி, வேகம். எல்லாத்தினாலும் ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். உங்களுக்கு
மகமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்தரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, எங்க கண்ணே பற்றுங்க. அப்படி ஒரு பேச்சு சாமர்த்தியம், அப்படி ஒரு பொறுமை, அப்படி ஒரு நிதானம். கலக்கிறீங்க. நல்ல நாளா கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்னங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உங்களுக்கு அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அசைவ உணவை தவிர்க்கணும். அளவா சாப்பிடணும். இன்னைக்கு விருந்துக்கு போறதெல்லாம் வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனமா ஓட்டுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? அப்படி ஒரு சுறுசுறுப்பு, அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு விடாமுயற்சி, அப்படி ஒரு தைரியம் எங்க கண்ணே பற்றும். ஆமாங்க, விசாகத்துக்கும் சரி, கேட்டைக்கும் சரி, அனுஷத்துக்கும் சரி, பிரமாதமான நாளாக இருந்தே தீரும். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களை, பொறுமையா தான் இருக்கணும். உங்களோட பலவீனம் என்ன? முன்கோபம். இப்படியே அள்ளி இறைப்பீங்க வார்த்தைகளை, அப்புறம் மறந்து போயிடுவீங்க. ஆனா திட்டு வாங்கினவங்க மறக்காம உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, பழி வாங்கிடுவாங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லிக்கிட்டே இருங்க அல்லது எழுதுங்க. ஓம் திருப்பதியே போற்றி. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. புதன் பகவான் வெங்கடாஜலபதியினுடைய காலடியில் திருப்பதியில் வழிபட்டு கொண்டே இருப்பதாக ஐதீகம். நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை, கலக்கிறீங்க. நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பா நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பெண்களுக்கு இனிய செய்தி உண்டு. அவிட்டமாருக்கும் சரி, உத்திராடத்துக்கும் சரி, திருவோணத்துக்கும் சரி, கலக்கரான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 4. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, என்னங்க இப்படி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு? சண்டை வந்தாலும் அதனோட முடிவில் நீங்க சந்தோஷமா ஜெயிச்சிருவீங்க. கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சதயத்துக்கும் சரி, பூரட்டாதிக்கும் சரி, அவிட்டத்துக்கும் சரி, பிரமாதமான நாளாக இருந்தே தீரும். சந்தோஷம். அப்புறம் என்னங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். குறிப்பா பண விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். ஏன்னா இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்க, எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா இன்னைக்கு கொடுக்குற பணம் திரும்பி வர்றதுல பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஆகிற செலவு வீணாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது? கோயில்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாள். பண விஷயத்துல கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 to 10. நாளை வியாழக்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு. பகல் 12 to 1:30. சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 6 to 7:30. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை 7:30 to 9. திங்கள் செவ்வாய் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான மிதுன ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான
கன்னி ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கன்னியா இருந்தாலோ அல்லது கன்னி, அதே மாதிரி தீபம் ஏற்றுறப்போ ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தினாலும், ஏற்கனவே எரிந்து அணைந்த நெய் இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வைத்தாலும் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். சார் எங்களுக்கு தீபம் ஏற்றுற பழக்கமெல்லாம் இல்லை, கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னா ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிட்டிங்கன்னா தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.